ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு லேர்ன் ஹேப் அண்ட் நான் உங்கள் எஸ்பிஆர். நம்ம ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லீட் கோட் டாப் 150 இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ இது லீட் கோடோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய 150 இன்டர்வியூ கொஷின்ஸ். ஏன்னா ப்ரோ, இப்போ நான் இந்த 150 கொஷின்ஸ் மட்டும் நான் படித்தேன் அப்படின்னா இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிடலாமா, இதுதான் கன்ஃபார்ம் இன்டர்வியூவில் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் ஃபேக் ப்ராமிஸ் வந்துட்டு நான் பண்ண மாட்டேன். இந்த லிஸ்ட்டோடைய பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராப்ளம் சால்விங் பேட்டர்ன்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. இங்கேயே வந்துட்டு 2 பாயிண்டர்ஸ், ஸ்லைடிங் விண்டோ, இதெல்லாமே ஒரு ப்ராப்ளம் சால்விங் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த 150 ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். அண்ட் அது போக இந்த ப்ராப்ளம் சால்விங் பேட்டர்ன்ஸை நம்மளால் இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் அதை போய் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். பட் டோன்ட் மெமரைஸ். நார்மலாக ஒரு கொஷனுக்கு ஆன்சர் படிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நம்ம அந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷனை நம்ம வந்துட்டு டிரைவ் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன டெக்னிக் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட் மூலிமா நம்ம அதை தான் வந்துட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம இந்த பிளேலிஸ்ட்டோடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் merge sorted array, இந்த ப்ராப்ளமை இப்போ நம்ம பார்ப்போம். நமக்கு 2 இன்புட் இன்டீஜர் அரேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே சார்ட்டிங் இன் நான் டிசெண்டிங் ஆர்டர். நான் டிசெண்டிங் ஆர்டர்லாம் ஒன்றும் இல்லை, அசெண்டிங் ஆர்டரில் அதை வந்து சார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அண்ட் நமக்கு 2 இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, எம் அண்ட் என். எம் வந்துட்டு நம்ஸ்1ல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை மார்க் பண்ணுது. அண்ட் n2 அப்படிங்கிறது nums2ல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை மார்க் பண்ணுது. இந்த ப்ராப்ளம்க்கான அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா nums1 அண்ட் nums2 2 அரேவையுமே வந்துட்டு நம்ம merge பண்ணிவிட்டு அதை சார்ட்டட் ஆர்டரில் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் நம்மளுடைய கோல். பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ nums1ல் 1 2 3 000 இருக்குது. அண்ட் m = 3. இதுக்கு என்ன அர்த்தம்னா nums1ல் 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, 1 2 3. அப்போ இந்த 3 என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பிளேஸ் ஹோல்டர்ஸ். எதுக்கு அப்படின்னா nums2க்கான பிளேஸ் ஹோல்டர். இங்கே வந்துட்டு எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அதே சமயம் ஆன்சர் வந்துட்டு nums1ல் ஸ்டோர் பண்ணி நம்ம அனுப்பணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 0க்கும் பதிலாக நம்ம இந்த 2 5 இந்த nums2வை இங்கே இன்சர்ட் பண்ணி அதை வந்துட்டு சார்ட் பண்ணி நம்ம இங்கே அனுப்ப போகிறோம். அண்ட் இங்கே நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. Can you come up with an algorithm that runs in O of m plus n time complexity? ஸோ O of m plus n ஒன்றும் இல்லை, O of m அப்படிங்கிறது வந்துட்டு nums1ஓட சைஸ், n வந்துட்டு nums2ஓட சைஸா. இதை வந்துட்டு நம்ம லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் சால்வ் பண்ணணும் வித்தவுட் எனி ஸ்பேஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை எப்படி நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறமே ஒரு இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ நமக்கு தான் இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்க போது நமக்கு தெரியும், அண்ட் இதுலேயே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்க போது நமக்கு தெரியுமே. நம்ம டேரெக்டாக புதுசாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுன்னு உங்களுக்கு தோணும், 1 2 3. ஸோ இதுவுமே வேலிடான ஒரு ஐடியா தான். பட் என்ன ப்ராப்ளம்னா இன்பிளேஸில் வந்துட்டு நமக்கு சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்பிளேஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த இன்புட்லேயே நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு இன்னொரு ஐடியா வரும். ஸோ நம்ம பேசாமல் இதில் இருக்கிறதுல அப்படியே எடுத்து இங்கே காப்பி பண்ணிட்டோன்னா அப்படின்னு ஒன்று. ஸோ அப்படியே பண்ணலாம். பட் என்ன பிரச்சனைனா இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே அதிகமாகும். ஸோ நான் இங்கே புது டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறனாலே என்னோடய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n மாறிடும். பட் அவங்க வந்துட்டு கான்ஸ்டன்ட் டைம் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸில் நம்மளை வந்துட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சொல்யூஷனுமே வந்துட்டு அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ அடுத்து நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நமக்கு இங்கே எம் அப்படிங்கிற ஒரு சைஸ் தெரியுமா? ஸோ எம்மை அடுத்து மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர்ஸ் இதை நம்ம ஃபில் பண்ணணும். இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸை நம்ம டேரெக்டாக இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாமே. இதுக்கு பதிலாக 2, இதுக்கு பதிலாக 5, இதுக்கு பதிலாக 6. ஸோ இதுக்கு ஒரு லீனியர் டைம் ஆகும். அண்ட் இப்போ இதை வந்துட்டு நம்ம சார்ட் பண்ணணுமா? நமக்கு சார்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் தெரியுமா? இதை வச்சு நம்ம சார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த அரே வந்துட்டு சார்ட் ஆயிரும். ஸோ அப்போ இது வேலிட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலிட் தான். பட் இதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சார்ட்டிங்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா O of n log n. அண்ட் அதே சமயம் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே கேட்கலாம், நான் தான் இங்கே வந்துட்டு எந்த அடிஷ்னல் டேட்டா ஸ்ட்ரக்சருமே யூஸ் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா? இது வந்துட்டு இன்டர்னலாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும், ஒரு டெம்பரரி அரே. ஓகேவா? அப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணுன்னாலும் சால்வ் பண்ணலாம். இந்த ஆன்சர் வந்துட்டு சப்மிட் ஆகும்.
பட் உங்களுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. இதை விட எஃபிஷியண்ட்டான மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஒரு பாயிண்ட், இங்கே இருக்கக்கூடிய 2 அரேயுமே நமக்கு சார்ட்டட் அரேவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ரெண்டுமே சார்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கம்பேர் பண்ண முடியுமா? நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே டெம்பரரி அரேவே நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த 2 பாயிண்டருமே நான் இங்கே கம்பேர் பண்ணுறேன். இந்த 2 வேல்யூஸுமே வந்துட்டு எனக்கு 1 தான் வந்துட்டு, ஸோ 1 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே 2 தான். ஸோ நான் ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 2 அண்ட் தென் 3 5 கம்பேர் பண்ணும்போது எனக்கு 3 தான் வந்துட்டு சின்னது. ஸோ 3 அண்ட் இந்த அரே இதோட முடிஞ்சு. மீதி இருக்கிறது எல்லாமே பிளேஸ் ஹோல்டர்ஸ். அப்போ நான் என்ன பண்ணலாம், மீதி இருக்க எலமெண்ட்ஸை அப்படியே இங்கே அப்பன் பண்ணலாமா? பட் இதே விஷயத்தை நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கா இந்த நம்ஸ்டோன் இதில் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். ரெண்டுத்தில் எது சின்ன வேல்யூ, ஃபஸ்ட்டு தான் சின்ன வேல்யூ. ஸோ இங்கே மூவ் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே சேம். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறேன் 3. இப்போ இதுதான் வந்துட்டு சின்ன வேல்யூவா? ஸோ அப்போ நான் இங்கே 2 வச்சுட்டு இதுக்கப்புறமா என்ன எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை வந்துட்டு நான் ஒரு எலமெண்ட் வந்துட்டு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ 3 இங்கே இருக்கா, 3யை நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து 3 5 பார்த்தீங்கன்னா 3 தான் சின்னது. ஸோ இங்கே அண்ட் தென் இதுக்கப்புறம் நமக்கு எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இதை வந்துட்டு நான் டேரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ இது ஒரு வே. பட் இதுலேயுமே வந்துட்டு நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மைனஸ் ஃபேக்டர் இருக்குது. இது என்னென்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே நான் ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நான் ஷிஃப்ட் பண்ண சொன்னேன். இங்கே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு சின்ன எலமெண்ட் கிடச்ச உடனே இந்த 3யை நான் ஷிஃப்ட் பண்ண சொன்னேன். இதே மாதிரி 3 4 6 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லா எலமெண்ட்ஸையும் நான் ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக வரும். அப்போ இது எனக்கு தேவையில்லாத ஒரு பேர்டன் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியுமே லீனியராக வராது. அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண அதே மெத்தடை ரிவர்ஸ்லேருந்து நம்ம பண்ணலாமா? ஸோ இது வந்துட்டு என்னோடய ஐ பாயிண்டர் அண்ட் இது வந்துட்டு என்னுடைய கே பாயிண்டர். ஸோ நம்ம இப்படி ரிவர்ஸ்லேருந்து நம்ம கம்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஐ வெர்சஸ் ஜே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். அண்ட் ஐ பாயிண்டரில் 3 வேல்யூ இருக்குது, ஜே பாயிண்டரில் 6 வேல்யூ இருக்குது. ரெண்டில் எது பெருசுனா 6 தான் பெருசு. ஸோ இங்கே இந்த வேல்யூவை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் கே பாயிண்டரை ஒரு வேல்யூ மூவ் பண்ணுறேன் அண்ட் ஜே வேல்யூ தான் ரீப்ளேஸ் பண்ணது. ஸோ ஜே பாயிண்டரை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ திரும்பி ஐ வெர்சஸ் ஜே. ஸோ 3 வெர்சஸ் 5 தான் பெருசு. ஸோ இதை 5 நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். கே பாயிண்டரை ஒரு வேல்யூ மூவ் பண்ணுறேன் அண்ட் ஜே பாயிண்டரையும் ஒரு வேல்யூ மூவ் பண்ணுறேன். அண்ட் இப்போது 3 வெர்சஸ் 2 3 தான் பெருசு. ஸோ இந்த 3யாக மாற்றிட்டேன் அண்ட் கே பாயிண்டரை ஒரு வேல்யூ மூவ் பண்ணுறேன் அண்ட் ஐ வேல்யூவுமே ஒரு பாயிண்டர் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுவுமே 2 ரெண்டுமே ஈக்குவல் தான். நமக்கு எதை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஜே வேல்யூவே நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இது 2 அண்ட் இது வந்துட்டு எம்டி ஆகிடுச்சு. இங்கே கே வேல்யூவும் இந்த இடத்துக்கு வந்துடும். அண்ட் இதுக்கு மேலே கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எலமெண்ட்ஸ் இல்லையா, ஜே வந்துட்டு ஃபுல்லாமே எம்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த அரேவை பார்த்தீங்க அப்படின்னா 1 2 2 3 5 6. ஸோ இது வந்துட்டு ஒரு சார்ட்டட் அரேவாக நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த அப்ரோச் தான் கைஸ் நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஐயில் ரிமைனிங் வேல்யூ இருந்துச்சு, ஜே ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எம்டி ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஐயில் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஐ பாயிண்டரில் இப்போது வேல்யூ வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கல. அண்ட் இப்போ கே பாயிண்டர் என்ன பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த வேல்யூவை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் ஜேயில் இன்னொரு எலமெண்ட் வந்துட்டு மிச்சம் இருக்குது 1. ஓகேவா? இப்போது இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேயில் 1 என்ன இருக்குது, 1 2 இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இல்லை 111 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கும்போது நம்ம மீதி இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ஐ வேல்யூ முடிஞ்சு பட் ஜேயில் வேல்யூஸ் மிச்சம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஜேயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொன்றா இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம். இங்கே 2க்கு பதிலாக 1, அதுக்கு மேலே வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இங்கே முன்னாடி வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த அரேயோட சைஸ் பொறுத்து. ஜே பாயிண்டர் எல்லா எலமெண்ட்ஸையும் கவர் பண்ணலின்னா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா லூப்பிங் வச்சு இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஜே பாயிண்டர் முடிஞ்சு அண்ட் ஐ பாயிண்டர் வந்துட்டு இன்னும் எலமெண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே சார்ட்டட் தான். ஓகே, இப்போ நம்ம கோடிங் பார்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டிங்கன்னா 3 பாயிண்டர் ஐ, ஜே அண்ட் தென் கே. ஸோ இந்த ஐ பாயிண்டர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா இந்த நம்சோனில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் m-1. இது ஏன் m-1ன்னா m அப்படிங்கிறது வந்து சைஸ்.
ஸோ நம்ம இண்டெக்ஸ் எடுக்கும்போது ஐ அப்படிங்கிறது வந்துட்டு இண்டெக்ஸை தான் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அதனால நம்ம -1. அண்ட் ஜே எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா இந்த நம்ஸ்டோட சைஸ் என்ன n. ஸோ அதனால n-1. அண்ட் கே அப்படிங்கிறது என்னென்னா இந்த டோட்டல் அரேயோடைய சைஸ். டோட்டல் அரேயோட சைஸ் என்ன, இந்த 2 எலமெண்ட்டும் சேர்ந்து இருக்கிறது nums1 + nums2 m + n-1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு லூப்பிங் பண்ண போகிறோம். லூப் இன் ரிவர்ஸ் அண்ட் கம்பேர். ஸோ நான் ஒரு while லூப் எடுத்துக்கிறேன். while I greater than or equals to 0 and j greater than or equals to 0. ஸோ I and j வேல்யூ ரெண்டுமே வந்துட்டு எம்டி ஆகாத வரைக்கும் எனக்கு இந்த லூப் வந்து ரன் ஆகணும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். இஃப் nums1 of i greater than nums2 of j அப்படி இருந்துச்சுன்னா nums1 of k இந்த வேல்யூவில் எது கிரேட்டராக இருக்கோ அதை வந்துட்டு நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ nums1 of ஐயை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐ பாயிண்டரை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். அண்ட் அதே சமயம் கே பாயிண்டர் எப்போவுமே ரெடியூஸ் ஆகும். ஆர் எல்ஸ் nums1 of k அதில் நான் nums2 of jவை ஆட் பண்ணுறேன். அண்ட் j -=1. நெக்ஸ்ட் நாங்கள் லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி ரிமைனிங் எலமெண்ட்ஸை இங்கே ஆட் பண்ணணும். ரிமைனிங் எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்குமே வந்துட்டு ஒரு while லூப். while j greater than or equals to 0 nums1 of k equals to nums2 of j and j -=1 and k -=1. ரெண்டு வேல்யூமே நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ரன் ஆகிடுச்சு. அண்ட் தென் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் சேலஞ்சில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(m + n). ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லேர்ன் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது queries இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.